ஏனெனில் ராஜகண்ணப்பன் பெயருக்கு கீழே கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ள உயர்கல்வித்துறை சேர்க்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டுக்கு அவகாசம் இருப்பதால் ஒருவேளை அதுவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக பொன்முடி தொடரக்கூடுமோ, அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்ற கோணங்களில் புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்வது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் பொன்முடி. மேலும் பொன்முடியின் அமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வந்தார்கள் திமுகவினர். தற்போது ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அண்ணனான மு.க. அழகிரி அவர்களுக்கு பொன்முடியின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுக்க முடிவு எடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த தகவல் திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது. ஏற்கனவே திமுகவில் மு.க. அழகிரி இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்தது. அதற்கேற்றாற்போல் தற்போது உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் வெளிவந்து திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.